ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாமா? நான் இங்க 2 பெரிய கத்திரிக்காய் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு. குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இது 3ஐயும் தாளிச்சுக்குங்க. பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் ஆட் பண்ணி வதக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மசாலா நல்லா கடைஞ்சி விட்டீங்கன்னாக்கா சூப்பராக கடையல் ரெடி. ஃபைனலி நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி தூவி விட்டீங்கன்னா கத்திரிக்காய் கடையல் ரெடி. இந்த கத்திரிக்காய் கடையலை நீங்கள் இட்லி தோசையோட சர்வ் பண்ணி பாருங்க. 2 இட்லி கூடவே சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த லெவலுக்கு இருக்கும்.